பிரபலமான நடிகர் எல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை, ஒரு படத்துக்கு ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி இந்த படத்துக்கு இந்த வார்த்தை, இந்த படத்துக்கு இந்த வார்த்தைங்கிற மாதிரி அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சு பேசிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கள் நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியா அந்த வார்த்தைகளை வந்து உபயோகிச்சிடறாங்க. ஸோ அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். அதாவது ஒரு படத்துல ஒரு ஹீரோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சீன் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. இது ஏன் இப்படி ரசனை ஏன் இப்படி போயிடுச்சு, ட்ரெண்ட் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா வருங்கால தலைமுறை அப்படிங்கிறது வந்துட்டு வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். அதே மாதிரி இந்த பேசுற விஷயத்துலயும் வந்து ஒரு பொறுப்பா பேசணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வரலையோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் வாயில வரக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்ம மறந்துட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அதை பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம் இல்லையா? அவங்களாம் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்றதை நம்மளுக்கு அவங்க வாழ்ந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து பேசாம இருக்கும். நம்மளுமே வந்து கெட்ட வார்த்தைகள் பேசல, ஆனா நமக்கு அடுத்து வரப்போற சந்ததிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வந்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அடுத்து வரப்போற தலைமுறை கம்ப்ளீட்டா தலையில